வெல்கம் பேக் கைஸ். இந்த டுட்டோரியலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் என்னோட டெர்மினலில் இருக்கேன். ஒன்றும் இல்லை, என்னோட விண்டோஸ் டெர்மினலில் பதிலாக நான் வந்து ஹைப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி டெர்மினல் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த டெர்மினலில் வந்து நான் எப்படி ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா, நம்ம வந்து பைத்தான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பைத்தான்னு சொல்லி போடலாம். ஒருவேளை உங்களுக்கு பைத்தான் அப்படின்னு சொல்லி இங்கே அடிச்சுட்டு என்டர் தரும்பொழுது ஏதாவது எரர் சொல்லிச்சுன்னா உங்களோட என்விரான்மெண்ட் வேரியபிள் தப்பாக அப்டேட் ஆகியிருக்கு அப்படின்றதான் அர்த்தம். நீங்கள் நேராக அங்கே போயிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்டேட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணணும். எப்பப்பெல்லாம் நீங்கள் என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்டேட் பண்ணுறீங்களோ அப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்டோ இல்லை நீங்கள் எந்த ஒரு டெர்மினல் யூஸ் பண்ணியிருந்தாலுமே அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் அது கரெக்டாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த என்விரான்மெண்ட் டேட்டாவெல்லாம் கொண்டு வந்துட்டு லோட் ஆகும். இல்லைனா வந்து திரும்ப அது எரர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களோட பைத்தனோட ஐடியில் ஓப்பன் ஆயிடும். இந்த பைத்தனோட ஐடியில் நமக்கு என்ன வேலை வேணுமோ அது நம்ம செஞ்சிடலாம். ஸோ இதுலேயே நான் அப்ளிகேஷன்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னா வந்து அதுக்கெல்லாம் இது வேலைக்கு ஆகாது. நம்ம என்ன பண்ணோம்னா, சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, சின்ன லைன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான ஐடியல் கமெண்ட் ப்ராம்ப்ட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்போ உங்களுக்கு வந்து பெரிய ப்ராஜெக்ட்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ப்ராஜெக்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வந்து நான் கற்றுக்க போகிறேன் பண்ண போகிறேன்னா நீங்கள் வந்து ஒரு ஐடியா போகிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே. யாரு கேட்டாலும் நம்ம இதுதான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ என்கிட்ட வந்து இந்த பைத்தான் ஐடி வந்துருச்சு. ஸோ பைத்தானில் எல்லாருக்குமே தெரியும், எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கினாலுமே நம்ம வந்து ஹலோ வேர்ல்டு தான் இருக்கும். இங்கேயும் அதே கேஸ் தான், நானும் ஹலோ வேர்ல்டு தான் பண்ண போகிறேன். ஆனால் எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் இங்கே இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த இடத்துல நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த ஐடியாவில் நம்ம மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் படிச்சுட்டு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா அதில் வந்து நம்ம ஹெட்டர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணுவோம். எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் சரி, C++, ஜாவா, C#, நம்ம எந்த லாங்குவேஜ் படித்தாலுமே வந்து என்ன பண்ணுவோம்னா ஹெட்டர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணுவோம். அந்த ஹெட்டர் ஃபைல்ஸில் தான் நம்ம வந்து மெத்தடில் அடிக்கப்படுற எல்லா மெத்தடோட டெஃபினேஷன்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரியான விஷயம் எதுவுமே பைத்தானில் இல்லை. ஸோ ஒன் ஆஃப் த சிம்பிள் சின்டாக்ஸ், நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருப்பேன் பைத்தான் வந்து சிம்பிள் சின்டாக்ஸ்ன்னு. அதுக்கு இதுதான் காரணம். இப்போ பிரிண்ட்டு, C++ படித்தவங்களுக்கு தெரியும் பிரிண்ட்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு. பிரிண்ட்னா என்ன பண்ணோம், அதே தான் பிரிண்ட் பண்ணோம். இங்கேயும் அதே தான் பிரிண்ட்னா பிரிண்ட் பண்ணோம். ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே டபுள் கோட்ஸில் வந்துட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஓகே, இது வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போமே. ஹலோ வேர்ல்டு பதிலாக வந்து பைத்தான் தமிழ் டுட்டோரியல் இந்த மாதிரி கொடுத்துட்டு செமிகாலன் இந்த மாதிரியான சின்டாக்ஸ் இதெல்லாம் இங்கே தேவையில்லை. நம்ம அப்படியே என்ட்ரு கொடுத்தோன்னா எனக்கு பிரிண்ட் ஆயிரும். இதுதான் வந்து பிரிண்ட்டு. ஸோ இப்போ இந்த பிரிண்ட் வந்து எங்கேருந்து வருது, யார் இந்த பிரிண்ட்டை வந்து பைத்தானுக்கு சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, இந்த பிரிண்ட்டுக்கு பின்னாடி எந்த மாதிரி ஒரு கதை இருக்குன்னு பார்த்தா, இந்த நமக்கு தெரியும்ல, பிரிண்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். யாரோ அந்த ஃபங்க்ஷன் எங்கேயும் எழுதி வச்சுருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து தான் அந்த பைத்தான் தமிழ் டுட்டோரியல்ன்ற ஒரு இன்புட் ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணுறேன். அந்த மெத்தடு ஒரே ஒரு பேராமீட்டர் தான் அக்செப்ட் பண்ணுது இது வரைக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஒரு பேராமீட்டருக்கு தான் நான் இங்கே வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். அந்த ஆர்குமெண்ட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தா பைத்தான் தமிழ் டுட்டோரியல். அப்போ அந்த மெத்தடுக்குள்ளே போனோன்னா அந்த மெத்தடை நம்ம வாங்கிட்டு உங்களுக்கு அவுட்புட் இதான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ணிடும். இதுதான் இந்த மெத்தடோட வேலை. இந்த மெத்தட்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா பைத்தானோட லைப்ரரி பேக்கேஜில் இருக்கும். நான் பைத்தானில் இன்ஸ்டால் பண்ணிடுறோம்ல, ஸோ அதுலேயே வந்து எல்லாமே இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பைத்தானில் போய் ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணேன், இந்த வேல்யூ வந்துருச்சு. அப்போ நீ எப்படி ஒரு யூஸர்கிட்ட அந்த இன்புட் வாங்குவேன் அப்படின்னு கேட்டால், இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடில் வந்து நம்ம இன்புட் வாங்கலாம். இந்த மெத்தட் கொடுத்தீங்கன்னா எதனா ஒரு இன்புட்டு. ஓகே, நான் ஏன்னு சொல்லி கொடுத்தா அது ஏன்னு வாங்கி பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ இந்த இன்புட்டை இப்போ நீங்கள் இது பைத்தான் 3 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பைத்தான் 3.7.2 என்னோட வெர்ஷன். ஸோ இன்கேஸ் நீங்கள் பைத்தான் 2ல் வந்து இந்த டுட்டோரியலில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல பிரிண்ட்டில் வந்து இந்த கர்லி பிரேசஸ் போடணும், பிரேசஸ் போடணும் அவசியம் இல்லை. வெறும்னா டபுள் கோட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பிரிண்ட், ஐ திங்க் அது இங்கேயும் சப்போர்ட் ஆகும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் செக். செக் பண்ணி பார்க்கல, எரர் வந்துருச்சு. ஓகேவா, அது காரணம் வந்து இந்த ப்ராக்கெட்டை தான் நமக்கு போட்டே ஆகணும். பைத்தான் 2ல் வந்து அது போட தேவையில்ல, பை டிஃபால்ட்டாக அது கரெக்டாக ஒர்க் ஆயிரும். இன்கேஸ் வந்து இன்புட் வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து ரா இன்புட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த ரா இன்புட் யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து உங்களுக்கு இன்புட் வாங்கும் பைத்தான் 2ல். ஆனால் பைத்தான் 3ல் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்புட்டை மட்டும் போட்டால் போதும். இன்புட்டில் ஒரு வேலை என்டர் யுவர் நேம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு ஹிண்ட் தரணும் அப்படின்னா அந்த மாதிரி இந்த ஹிண்டை கொடுத்துக்கலாம். என்டர் யுவர் நேம். ஓகே, ஸோ என்டர் யுவர் நேமில் வந்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு நேம் தந்துடுவேன். ஓகே, ஸோ யாரோ ஒருத்தரோட நேம் கொடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏதோ ஒரு நேம் கொடுத்துட்டேன், எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். ஏன் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுதுன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்தேன். ஸோ இதெல்லாமே நம்ம ஸ்ட்ரிப்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதை போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அது நம்ம இன்னும் படிக்க தெரியும். ஸோ ஒரு ஐடியில் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் எப்பவுமே இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஐடியில் தான் யூஸ் பண்ணணுமா? ஒரு நோட் பேட்லேயோ டெக்ஸ்ட் எடிட்டரை சொன்னீங்களே, அந்த டெக்ஸ்ட் எடிட்டரை யூஸ் பண்ணி நான் எடிட் பண்ணால் எப்படி நான் ரன் பண்ணுறது அப்படின்னா,
விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு நான் வந்துட்டேன். விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நான் வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபைல் வந்து ஒரு பைத்தான் ஃபைல். பைத்தான் ஃபைல்னால நம்ம எப்படி நம்மளோட எக்ஸ்டென்ஷன் இருக்குன்னா .pyன்னு தான் இருக்கணும். ஓகே, ஸோ பிரிண்ட்டில் இங்கே வந்துட்டு வெல்கம் டு தி பைத்தான் டியூட்டோரியல். ஓகே, ஸோ பைத்தான் எஸ்பெஷலி தமிழ் டியூட்டோரியல் இதை அப்படியே நான் சேவ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி index.pyன்னு இருக்குது, சேவ் பண்ணிட்டேன். இந்த விஷுவல் ஸ்டுடியோ ஐடியிலே பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் இது. ஓகே, இது விஷுவல் ஸ்டுடியோ இல்லை. விஷுவல் ஸ்டுடியோ கோடை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். டிபெண்ட்ஸ் எந்த தீம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி மாறும். என்னோட தீம் வந்து டிஃபால்ட் தீம் தான். இங்கே பார்த்தா தெரியும் விஷுவல் ஸ்டுடியோ கோட். டெர்மினல், இந்த டெர்மினல் எப்படி ஓப்பன் பண்ணலான்னா கண்ட்ரோலில் கிளிக் பண்ணிவிட்டு எஸ்கேப்பு கீழே டில்ட் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். ஓகே, ஃபோக்கஸ் திரும்ப கொண்டு வரணும்னாலும் அதே ஷார்ட்கட் தான். இந்த இடத்துல போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த ஃபைல் எந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பாத்துக்கு வந்து நான் நேவிகேட் ஆயிடணும். நான் சிடி போட்டு நேவிகேட் பண்ணல, அந்த மாதிரி நேவிகேட் பண்ணிடணும். நேவிகேட் பண்ணிவிட்டு பைத்தான், இந்த பைத்தான் எங்கேருந்து வருதுன்னா நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பைத்தான் வந்து அந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்லேருந்து கொண்டு வந்துடும். இப்போ எந்த ஃபைலை நான் ரன் பண்ண போகிறேன்னா index.py. இப்போ நான் இதை வச்சுட்டு என்ட்ரு கொடுத்தேன்னா அந்த ஃபைலை நான் எதாவது எழுதிருக்கணும், அது எனக்கு அப்படியே எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி எனக்கு ஒர்க் ஆகும்னா ஸ்கிரிப்ட் மட்டும் நான் லைன் அடிச்சுட்டு ரன் பண்ணேன், எனக்கு அது பாட்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். இதுதான் ஸ்கிரிப்டிங். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இன்புட் அவுட்புட்டை பற்றி பார்த்தாச்சு. இன்னும் ஃபர்தராக வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.